வணக்கம். வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு. 1855 பிப்ரவரி 19 பாபநாசம் அருகில் ஒரு சிற்றூரில் பிறந்தவர் நம்முடைய தமிழ் தாத்தா. இவர் இயற்பெயர் வெங்கட்ராமன். தாயார் பாசமாக அழைத்த சாமிநாதன் என்ற பெயரை காலப்போக்கில் நிலைத்து நின்றது. உத்தமதானபுரம் என்ற ஊருக்கே பெருமை சேர்த்தவர். பேர் சொல்லும் பிள்ளையாக வெங்கட சுப்பையரின் மகன் சாமிநாதன் தமிழுக்கு பெரும் தொண்டுகள் செய்தார். மிகுந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் நம் மொழி மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக தமிழை நன்கு கற்றுத் தேர்ந்தார். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்பது போல தமிழை படிக்க படிக்க அவரின் அறிவு பறந்து விரிந்தது. தான் பெற்ற அறிவை பேராசிரியராக பணிபுரிந்த காலத்தில் தன் மாணாக்களுக்கு வாரித் தந்தவர். பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு தமிழுக்காகவே வாழ முடிவு செய்தார். இன்றைய சூழலில் நாம் பல அரிய புத்தகங்களை இணைய வழியில் டிஜிட்டல் முறையில் படித்து விடுகிறோம். நம்முடைய முந்தைய தலைமுறை புத்தகங்களாக படித்தார்கள். அதன் அருமை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அது பொக்கிஷம். ஆனால் அது மற்றவர்களின் பார்வைக்கு எடைக்கு போட்டால் பணம் கிடைக்கும் என்பது மட்டுமே தெரியும். அப்படி போடப்பட்ட எத்தனை புத்தகங்கள் கடைகளில் பொட்டலம் போட போய்விட்டதோ தெரியவில்லை. அப்படியானால் பல தலைமுறைகளுக்கு முன்பு நம் முப்பாட்டன்களான இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், திருவள்ளுவர் போன்றோர் எழுதிய தமிழ் ரசம் சொட்டக்கூடிய பொக்கிஷ ஓலைச்சுவடிகளின் நிலைமையை சற்று சிந்தித்து பார்த்தால் கவலையாகத்தான் இருக்கிறது. கல்வியில் சிறந்து இருக்கும் இந்த காலத்திலேயே புத்தகங்களின் நிலை மோசமாக இருக்கிறது என்றால் அன்றைய காலத்தில் ஓலைச்சுவடிகளை மக்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். எத்தனை ஓலைச்சுவடிகளை யாகங்களில் ஆகுதிகளாக செய்தார்களோ, ஆடிப்பெருக்கு வெள்ளத்தில் விட்டுவிட்டார்களோ தெரியவில்லை. இன்று நம் மொழி உலக நாடுகளில் மிகவும் பிரபலமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம் மொழியின் வளமை. அதை எடுத்து கூறுவதுதான் நம்முடைய காப்பியங்கள், பத்துப்பாட்டு, புராணங்கள், அந்தாதி நூல்கள், தூது நூல்கள் போன்றவை. ஓலைச்சுவடிகளாக சரியான பராமரிப்புகள் இன்றி சிதறி சிதைந்து கிடந்தவற்றை எல்லாம் ஊராக, தெருவாக, வீடு வீடாக போய் தன் வாழ்நாள் முழுவதும் சேகரித்தவர் உவேசா அவர்கள். போக்குவரத்து வசதிகள் பெரிதும் இல்லாத காலத்திலேயே 90க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சுப்பதித்தது மட்டுமின்றி 3000த்திற்கும் அதிகமான ஏட்டுச்சுவடிகளையும் கையெழுத்தேடுகளையும் சேகரித்து வைத்திருந்தார். இன்று தமிழன் என்று நாம் மார்தட்டி பெருமை கொள்கிறோம் என்றால் அதற்கு அன்று உவேசா அவர்கள் தமிழுக்காக செய்த தொண்டுகள் தான் முக்கிய காரணம். அவர் ஓலைச்சுவடிகளை சேகரிக்கும் வேலையை மட்டும் செய்யவில்லை. கலைமகள் தூது, திருலோக மாலை, ஆனந்த வள்ளியம்மை, பஞ்சரத்னம் போன்ற நூல்களையும் இயற்றியிருக்கிறார். புதியதும் பழையதும், நல்லுரை கோவை போன்ற உரைநடை நூல்களையும் எழுதியிருக்கிறார். பழுத்த பழமான நம் மொழிக்கு தொண்டு செய்த கிழவன் நம் தமிழ் தாத்தா. எடுத்த செயலை எத்தனை தடைகள் வந்தாலும் முடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்ந்து காட்டி சாதித்தவர்தான் நம் உவேசா அவர்கள். இன்று செம்மொழியான தமிழ் மொழி என்று நாம் பெருமிதம் கொள்ள மூல காரணமாக இருக்கக்கூடிய இலக்கியங்களுக்கு புத்துயிர் தந்த தமிழ் தாத்தா உவேசா அவர்களை அவர் பிறந்த நாளில் நினைவு கூறுகிறது. வாங்க பயணிக்கலாம். இந்த ஆண்டில் இருந்து அவர் பிறந்த நாளான பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்பட இருக்கிறது. மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி.